வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இங்க மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கே பைவட் பாயிண்ட்டுக்கு மேல 3 ரெசிஸ்டன்ட் லெவலுக்கும் மேல ஓப்பன் ஆகி மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சு. அதனால R4, R5, R6 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இங்க நமக்கு R4ல டச் பண்ண உடனே மார்க்கெட்ல ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு. அடுத்து R5ல நமக்கு டச் பண்ண உடனே ஒரு சின்ன சைட்வேஸ் கொடுத்து அடுத்து நமக்கு R6 ஜோன்ல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து நமக்கு கீழ் நோக்கி இறங்குச்சு, இறங்கி மார்க்கெட் அதுக்கேற்ற வேகத்துல மேலே ஏறும் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் கிட்டத்தட்ட 916 பாயிண்ட்டுகள் மேல் நோக்கி நகர்ந்திருக்கு. அடுத்து நாளைக்குரிய அதாவது 13ஆம் தேதிக்குரிய ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். இங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து நமக்கு இங்க பைவட் பாயிண்ட்டுக்கு ஜோனுக்கும் மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து மேலேயே ஓப்பன் ஆச்சுன்னா 25,119 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி நமக்கு மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா அடுத்த கட்டம் 25,316 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 25,687 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா மார்க்கெட் கீழே நோக்கி நகரும் பொழுது 24,553 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 24,182 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 23,987 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்ன் அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல பார்த்துடலாம். இங்க இந்த பாக்ஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 21ஆம் தேதியில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதே பாக்ஸ்குள்ள தான் நமக்கு நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தோம்னா நமக்கு 24,500 அதாவது ஸ்ட்ராங்கான நம்ம ரெசிஸ்டன்ட் லெவலா வச்சிருந்த லெவலை உடைச்சு மார்க்கெட் இரண்டாவது சப்போர்ட் லெவலான 24,900 இங்க ரீச் பண்ணி இருக்கிறத பாக்குறோம். இங்க நம்மளோட சார்ட் பேட்டர்னோட இங்க மேட்ச் ஆயிருக்கிறதையும் நீங்க பார்க்க முடியுது. இதுக்கு அடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா நமக்கு அடுத்த இலக்கு 25,500. இது மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வந்தாலும் நமக்கு 24,500ல வந்து திரும்பவும் மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணிடலாம். இப்ப இங்க மார்க்கெட்ல நமக்கு மார்க்கெட் இறங்கினதுக்கு அப்புறம் ஏறும் பொழுது அதுக்குரிய ஹை லெவலுக்குரிய லெவல்ஸ் நம்ம இங்க டிராப் பண்ணியிருக்கோம். இப்ப மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழேயே தான் நகர்ந்துட்டு இருந்தது. இப்ப என்ன இருக்கு, நமக்கு இந்த லெவலை உடைச்சு மேல வந்திருக்கு. இதுக்கு அடுத்த லெவலும் நமக்கு மார்க்கெட்டை உடைச்சு மேல் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா 25,400 வரைக்கும் நாளைக்கு போறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அல்லது இந்த முடியும் பொழுது நமக்கு இந்த லைனுக்கு கீழே முடியுதா அல்லது இந்த லைனுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகுதான்னு நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டையும் ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். 12ஆம் தேதி மார்க்கெட் வந்து நமக்கு இங்க நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியும் ரெசிஸ்டன்ட் லெவல் 3க்கு மேலதான் ஓப்பன் ஆகி மேல் நோக்கி நகர்ந்துச்சு. ஆனா நமக்கு நிஃப்டி பார்த்தோம்னா மூணாவது அதாவது இங்க R6 வரைக்கும் மூவ் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டி நமக்கு இங்க R4 லெவல்லயே மூவ் ஆகி R5ஓட ஜோனை டச் பண்ணியிருக்கு. ஆனா ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகாம நிஃப்டி 50 நமக்கு இங்க 55,412 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட
13ஆம் தேதி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை செக் பண்ணிடலாம். இங்க பைவட் பாயிண்ட்டுக்கு மேல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவட் பாயிண்ட்டுக்கு மேல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 55,712 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஜோனை நமக்கு உடைச்சிச்சுன்னா 56,043 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்க நமக்கு 2 சார்ட் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. இந்த லெவல் கிட்ட வரும்போது நமக்கு மார்க்கெட்ல ஒரு சின்ன மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதையும் தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 56,620 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா 54,804 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கே நமக்கு ஏகப்பட்ட சார்ட் பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகுது. அப்ப கீழ் நோக்கி நகரும் பொழுது நமக்கு இந்த இடத்துல கண்டிப்பா மார்க்கெட் கீழ் நோக்கி நகரும் பொழுது ஒரு மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதையும் தொடர்ந்து கீழே நகர்ந்துச்சுன்னா 54,227 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதையும் தொடர்ந்து கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 53,896 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மேலும் நாளைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் சைட்ல மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணிடலாம். நமக்கு இந்த சேனல்ல தான் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 17ஆம் தேதியில இருந்து நமக்கு தொடர்ந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே இருந்தது. வெள்ளிக்கிழமையில இந்த சேனலை கீழே உடைச்சிச்சு. நம்ம இதே தான் ப்ரீ மார்க்கெட்ல பார்த்தோம். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக்ல நமக்கு மேல ஏறும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தோம்னா மார்க்கெட்டு திங்கக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்களுக்கு மேல நமக்கு மேல் நோக்கி பேங்க் நிஃப்டி நகர்ந்திருக்கு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணும் பொழுது நமக்கு இங்க இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலா 2 லெவல் பார்த்தோம். 53,200 அடுத்தது நமக்கு 52,000. இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலா பார்த்துட்டு இருந்தோம். இப்ப மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்குலாம் வரல. 54,000த்துல மேலேயே மார்க்கெட் வந்து இப்போ 55,000 உடைச்சிருச்சு. அடுத்த கட்டம் மார்க்கெட் வந்து நமக்கு இப்ப இந்த ஜோனுக்கு வந்துருச்சு. அப்போ நமக்கு திரும்பவும் ஆல் டைம் ஹை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு. மார்க்கெட் ஆல் டைம் ஹையை நோக்கி அடையும் பொழுது ஒரு சின்ன மாற்றம் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அது புதன்கிழமையில நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. அதை தொடர்ந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸை நம்ம அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.